உங்கள்கிட்ட சின்ன ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன், பெரிய கேள்வியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சுன்னு தெரியுமா? அதான் ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். தெரியுமா தெரியாதா? சொல்லி தரட்டா? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரோட்டீன் சத்து, இந்த விகிதம் கரெக்டாக இல்லாதனால தான் ஒரு ஆளுக்கு என்ன வருது? சுகர் வருது. சரிதானே? ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் இப்போ 25 வருஷம் மாத்திரை போடுறவங்களாம் இருக்காங்க, 30 வருஷமாக இன்சுலின் போடுறவங்களும் இருக்காங்க. சரிதானே? அதனால சுகர் சரியாகணும்னா நம்ம உணவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை மாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை இன்சுலின் முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பாருங்கள். நாளை காலையில் நீங்கள் மாத்திரை போடும்போது இல்லை இன்சுலின் போடும்போது நான் இந்த சொன்ன விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு போடுங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா